எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. அந்த மாதிரி தான் இதெல்லாம். சஜித் பிரேமதாசை பார்க்கணும், எதிர்க்கட்சி தலைவர். அப்படி சும்மா ஒரு பொண்ணு பார்க்க போயிட்டு மாப்பிள்ளை அப்படி உட்காந்து இருப்பாரு. அப்படி அந்த அவங்க அப்பா அந்த நடிகர் விக்ரமசிங்க சும்மா எடுத்துக்குவோம், அவங்க அப்பா மாதிரி. அப்பா வந்து பொண்ணை பார்க்க கூட்டு போயிட்டு அப்படி வச்சுக்கிறாரு மாப்பிள்ளை படி. அப்ப அந்த அந்த லுக்கோன்னு தான் இருந்துச்சு. அந்த கூட்டத்துக்கு போனதுல அடுத்தது கஜேந்திரகுமார் பொன்னம்பலமா இருக்கலாம், மனோ கணேசனா இருக்கலாம், செல்வம் அடைக்கலாம், அவங்களுக்கு அதுல போன அடுத்து அவ்வளவு பேருக்கு தகுதி இல்லையப்பா. அது இல்லையே. அதுல விமல் வீரவன்சம் முக்கியமா வாய்ஸ் கட் எல்லாம் கொடுக்குறாரு. பார்த்தா கீறு கீரண்டு கீறி இருக்கா, ஒரு பக்கம் கூடி போயிட்டு இந்த மையடிச்சு அப்படியெல்லாம் செய்யும் போது இப்படி இருந்துட்டு இப்போ ஊனா சரியா கிரி பாம்பு நரி மாதிரி இருந்தவங்க எல்லாம் நேற்று ஒன்னா பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்க. திகாம்பரம் அவர்களுடைய பக்கத்துல ஜீவன் தொண்டமான். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இங்க இருக்க மோசமான டீல் என்பிபி சிலிண்டர். ரணிலும் என்பிபியும் ஒரு பெரிய டீலை போட்டுக்கிட்டு இருக்கு. அல்லாவே ரணிலோட மட்டும் ஊருக்குள்ள வந்துடாங்க எல்லாரும் சொல்றாங்க. லீடர் சார் நீ ரணிலோட மட்டும் வந்துடாங்க. அல்லாவே பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. ஜேஆர்ங்கிறத உண்மைய பேர் சொல்ல முடியாத முதுகெலும்பில்லாத பல பேர் தான் தமிழ் பேசும் அரசியல்வாதிகள் இங்க இருக்கீங்கன்னு மூஞ்சிக்கு முன்னுக்கு சொன்னார். இவ்வளவு பெரிய கலவரத்துக்கு உண்டானது காரணமே ஜேஆர். அந்த ஜேஆர்ங்கிற பேரை சொல்லக்கூட தகுதி இல்லாம நீங்க இருக்கீங்கன்னா நீங்க யோசிச்சுக்கோங்க தமிழ் மக்கள் எப்படி ஏமாத்துறீங்கன்னு. அடுத்த தரம் ஏதாவது ஒரு கட்சி எங்களுக்கு ஒரு தேசிய பட்டியல் டீல்ஸான நாங்க அனுப்புறோம். இப்படி கதைங்க பார்லிமெண்ட். ஐயோ ஐயோ. வருங்கால ஜனாதிபதி முருகேசன். ஜனாதிபதி முருகேசன். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம் 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 வணக்கம். என்ன கதை என்ன கதை எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. அந்த மாதிரி தான் இதெல்லாம் இல்லாத பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி தான் நேற்று எங்களுக்கு காண கொடுத்து அரிச்சு. அதுவும் சஜித் பிரேமதாசை பார்க்கணும், எதிர்க்கட்சி தலைவர். அப்படி சும்மா ஒரு பொண்ணு பார்க்க போயிட்டு மாப்பிள்ளை அப்படி உட்காந்து இருப்பாரு. அப்படி அந்த அவங்க அப்பா அந்த நடிகர் விக்ரமசிங்க சும்மா எடுத்துக்குவோம், அவங்க அப்பா மாதிரி. அப்பா வந்து பொண்ணை பார்க்க கூட்டு போயிட்டு அப்படி வச்சுக்கிறாரு மாப்பிள்ளை படி. அப்ப அந்த அந்த லுக்கோன்னு தான் இருந்துச்சு. எங்க சாம எங்க இருந்து இன்னைக்கு கச்சா நல்வா சாப்பிடுறோம் தம்பி. விளையாட்டு செய்திகள் நீங்க சொல்றீங்க, கச்சா நல்வா சாப்பிட கொண்டிருக்கேன். என்ன செய்யறது? அப்ப நல்லா இருந்துச்சா பாருங்க. நல்ல நல்ல கச்சா நல்வா சூப்பர் டீல்ஸா, வேற லெவல். அப்ப இப்படியான ப்ரோக்ராம் எல்லாம் செய்யக்குள்ள நீங்க சொல்ற செய்தி எல்லாம் இம்பார்ட்டன்ட் நல்லதானே, முக்கியமான செய்தி. அது முக்கியமான செய்தின்னு அவங்க சொல்றாங்க. பாருங்க, இப்ப நாட்டுல பிரதான பிரச்சனையே சுயாதீன நீதித்துறையில இந்த அரசாங்கம் தலையீடு செய்யுது. இதை அங்க எப்படி இருப்பது வன்மையா கண்டிக்கிறோம். கைய வந்து சுட்டுக்கிறீங்க நீங்க. கொஞ்சம் கதைங்க நல்லா இருக்கு. அல்வா சூப்பரா சாப்பிட்டு ஒரு ரசிச்சு சாப்பிட்டுவா. ஊர் அல்வாப்பா இது, ஊர் அல்வா. அது சரி, அப்ப அது சாப்பிட்டுதான் ஆகணும். தெரியுதா? தெரியுது. இன்னைக்கு கமெண்ட்ஸ் வரும், டெல்சானுக்கும் கொடுங்க சொல்றது. டெல்சானுக்கு அலுவலகத்துல குடுக்குறாங்கல்ல, அலுவலகத்துல இருக்கிறாங்களுக்கு நீங்க கண்டனம் தெரிவிங்க. எந்த அலுவலகத்துல சீஃபா இருக்கிறாள் எனக்கு பெறக்குள்ள தந்து விடுது அலுவலகத்துக்கு. ஆரண்டு கேட்கலையே டெல்சா நீங்க மனைவி. தங்கச்சி டெல்சானுக்கு கொடுத்து விடுங்க அல்வா எல்லாம். உங்களுக்கு முதல் அல்வா தந்தவர், இப்ப நீங்க அவருக்கு அல்வா கொடுங்க. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. பிளாஷ்பேக் வந்து பாத்திரத்தை பூராத்தையும் கழுவுறப்போ அது போக இன்னைக்கு நீ தான் சமைக்கிற. அதுல எனக்கு என்னண்டா நேற்றையதுல ஒரு சந்தேகம் என்னன்னு சொன்னால், நேற்றையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் நான் ஊடறுப்பும் எடுத்தேன். பேராசிரியர் அமிர்தலிங்கம் வந்து அவர் வேறொரு கோணத்துல சொல்றாரு. நீதித்துறையில வயது அதிகரிப்புன்றது, கணக்க வழக்குகள் நிலுவையில் இருக்குது, பெண்டிங்ல இருக்குது, புதுசா வாராக்களால ஹேண்டில் பண்ண அந்த கட்ட வேணுமெண்டா நாங்க உங்களுக்கு வைக்கிறோம். ஊடறுப்புல நீங்க முழுமையா பார்க்கலாம்.
அவற்ற கருத்து அவர் சொல்றாரு, இப்ப இந்த வயது அதிகரிப்புன்றது வைத்தியத்துறைக்கு தான் 63 அதிகரிங்க, அவங்களுக்கும் செய்து நீதித்துறைக்கும் செய்து எல்லாருக்கும் செய்தா இந்த அவங்களோட அந்த எக்ஸ்பர்ட்டை உள்ளுக்குள்ள கொண்டுடலாம்ன்றது ஒரு பொருளியல் நிபுணர். அவர் கிட்டத்தட்ட சொல்ல போனா இப்ப அமிர்தலிங்கம் சாரா இருக்கலாம், கணேசமூர்த்தி சாரா இருக்கலாம், இவங்கெல்லாம் அந்த தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளியலை மிகவும் நுணுக்கமா பார்க்கக்கூடியவங்க. இது அமிர்தலிங்கம் சார் கருத்தா இருக்கு. உடனே சொல்லிடுறாங்க அவர் அனுரோவுக்கு ஆதரவாக இல்ல, அவர் ஒரு துறை சார்ந்து சொல்றாரு. அவர் அரசியல் அனுர அரசாங்கம் பிளன்றத அந்த இன்டர்வியூலையும் சொல்றாரு. கன்னடத்துல அவங்க இந்த முன்னேற்றம் இல்ல செய்யணும்ன்றதையும் சொல்றாரு. அதே நீதிபதிகளோட வயது அதிகரிப்புல அவர் இவ்வாறான ஒரு நிலப்பாட்டை சொல்றாரு. நேத்து சாமர சம்பத்தோட கதையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வாயில வந்துருச்சு. எப்படின்னா சாமர சம்பத் இதை முடிச்சுட்டு போறேன்னு சொல்றாரு, ஒருத்தருடைய தேவைக்கு ஒருத்தரை இவங்க வச்சுக்கிறதுக்காக, ஒருத்தருக்காக இந்த மாற்றத்தை செய்ய போறதுக்காக இந்த அரசாங்கம் இன்னைக்கு ஒட்டுமொத்த எதிர்கட்சியும் முன்னாக்கிருச்சு அப்படின்னு சாமர சம்பத் சொல்றாரு. அப்படின்னு ஒரு நீதிபதியை தான் இந்த அரசாங்கம் டார்கெட் பண்ணுதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இல்ல அவர் சொன்னது என்னன்னு சொன்னால் பிரதம நீதியரசர் வயதையும் அதிகரிக்க போறாங்க, சரியோ? அப்ப அவர் இருக்க போறாருன்றதான் இவங்களோட பிரச்சனை. எனக்கு தெரியாது இல்ல சரிப்புல நான் நீதித்துறை சார்ந்து நாங்க சொல்ல இயலாது. ஆனா இது பேராசிரியர் அமிர்தலிங்கம் அவரோட கருத்து இப்படி இருக்குது. ஒரு சிலர் புத்திஜீவிகளும் இதே நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க. ஆனா எனக்கு என்னென்றால் இப்ப இந்த நீதித்துறையில இவங்கள் இந்த வயது அதிகரிச்சு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீதித்துறையை வளைக்க முற்பட்டா நாங்களும் எதிர்ப்போம். அதுல மாற்றம் இல்லை, அதுல மாற்றம். ஆனா எனக்கு என்னடா கவலை, அதுல இருக்கிறதுல உண்மையா தகுதியானால் சஜித் பிரேமதாசாவுக்கு முழு தகுதி இருக்குது. அந்த கூட்டத்துக்கு போனதுல அடுத்தது கஜேந்திரகுமார் பொன்னம்பலமா இருக்கலாம், மனோ கணேசனா இருக்கலாம், செல்வம் அடைக்கலாம், அவங்களுக்கு அதுல போன அடுத்து அவ்வளவு வரைக்கும் தகுதி இல்லையப்பா. தகுதி இல்லையே. அதுல விமல் வீரவன்சம் முக்கியமா வாய்ஸ் கட் எல்லாம் கொடுக்குறாரு. பார்த்தா இல்ல இல்ல நான் இப்ப அவரோட வீடியோ பாக்குறது கீறு இருக்கா, ஒரு பக்கம் கூடி போயிட்டு இந்த மையடிச்சு சொல்லி வெளில. அப்ப விமல் வீரவன்ஸ் எல்லாம் பேசுற அளவுக்கு இந்த நிலைமை மோசமா இருக்குன்னு சொன்னா யோசிச்சுக்கோங்க. ஏன்னா சிராணி பண்டாரநாயக் அவர்கள் ரொம்ப அந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷருக்கு மத்தியில் அவங்க விலகப்பட்ட போது விமல் வீரவன்ஸ் அங்க முக்கிய ஆள் அங்க அந்த கமிட்டியில. அப்படியெல்லாம் செய்யும் போது இப்படி இருந்துட்டு இப்போ ஊனா சரியா? அது பிரச்சனைக்குரிய விஷயம். அப்ப ஆனா பாருங்க, கிரி பாம்பு நரி மாதிரி இருந்தவங்க எல்லாம் நேற்று ஒன்னா பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்க. திகாம்பரம் அவர்களுடைய பக்கத்துல ஜீவன் தொண்டமா, இதெல்லாம் நாங்க எதிர்பார்க்க கூட இல்ல. இதெல்லாம் மேஜிக். நீங்க இதை எதிர்பார்க்கலன்றீங்க. நீங்க சும்மா கோவப்படுத்தாங்க சார். அங்க யாழ்ப்பாணத்திலேயே இதுக்கு முதல் பெரிய அதிசயம் சிபிகே சிவஞானம் சிறு தியேட்டர்ல போனவர் டக்ளஸ் சந்திச்சு ரொம்ப எதிரும் புதிருமா இருந்தவங்க. அதுக்கு என்ன சுமந்திரன் சொன்னவர், அது அவங்களோட நட்பு அப்படி இப்படின்னு சுமந்திரன் ஒரு கம்பி கட்டுற கதை வச்சவர். சிறு தியேட்டருக்குள்ளேயே தமிழரசு கட்சி போக்குள்ள ஜீவனும் திகாம்பரம் பக்கத்துல இருக்கிற ஒரு பிரச்சனை. அவங்க அவ்வளவு இது ரொம்ப சின்ன விஷயம், இது பிரச்சனையே இல்ல. ஜீவன் என்ன பொறுத்தவரை ஜீவன், மனோ கணேசன், திகாம்பரம், ராதாகிருஷ்ணன் இவங்க ஒன்றா இருக்கிற ஒரு பிரச்சனை. ஏன்னா அவங்க அரசியல் ரீதியான விமர்சனங்களை தான் எதிரும் புதிருமா முன்வைச்சவங்க. ஒரு ஆளை போட்டு தள்ளி அல்ல தாக்கி அதை ஒன்றுமே இல்லையே அவங்களுக்குள்ள. நேத்து ரணில் விக்ரமசிங்க சொன்னார் 11 லட்சம் கோர்ட் கேசஸ் பெண்டிங்ல இருக்குன்னு. உண்மைக்குமே இன்னைக்கு அதை பத்தி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நியூஸ் இன்சைட்ல முழு விஷயங்கள சொல்லியிருக்கேன். 11 லட்சம் கேஸ் இன்னைக்கு பெண்டிங்ல இருக்கு. இதுல பிரதானமான கேஸ் எல்லாம் யாருடையது அப்படின்னு நான் கொஞ்சம் லிஸ்ட் எடுத்தேன். பார்த்தா நேத்து கூட்டத்துல உட்கார்ந்து இருந்த பாதி பேரோட கேஸ் தான் அது. நீங்க நியூஸ் இன்சைட்டுக்கு வாங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஐயோ, நீதித்துறையில ஒரு பெரிய பலவீனம் இருக்குன்னு சொன்னால் வழக்குகளை கட்ட 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 மூவ் பண்றது. ஏன்னா அதுல இன்னொரு பிரச்சனை, நீதித்துறையில போய் பார்த்தா அவங்களுக்கு பெஞ்சுக்கு ஜட்ஜஸ் இல்ல. அடுத்த பிரச்சனை இருக்கு. அதான் நேற்று என்னோட ஒரு நண்பர் கதைக்கும் போது சொன்னார், அது ஒரு பகுதியா தான் சொன்னார், இந்த நீதிபதிகளுக்கு வயது அதிகரிப்புற போன ஜனவரி செய்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா நீதித்துறை இருந்திருக்க முடியாது. ஏன்னு சொல்லுங்க காரணம் என்ன? நீதிபதி இளஞ்செழியனை போன்ற ஒரு பெரும் ஒரு ஜாம்பவான், நீதித்துறையில் ஒரு ஜாம்பவான். நீதித்துறை அவர் நீதித்துறையில் இருக்கும் போதெல்லாம் அவர் அந்த நீதித்துறையை ஒரு கிட்டத்தட்ட வீட்டை விட நீதித்துறையை காதலிச்சுன்னு சொல்லுவாங்க. அவரோட சேவை இதுக்குள்ள வந்திருக்கும், என்ன அதிகரிச்சிருந்தேன். இன்னும் எவ்வளவோ அந்த நீதித்துறைக்கு உதவியா இருந்தா அதை அவர் ஒரு பொதுநிலையினர் நேற்று காணும் போது என்னோட கதைக்கும் போது சொன்னா, தம்பி இந்த நீதிபதி அவர் ஒன்றும் சொல்லல, அவருக்கு அந்த பெரிய அளவுல இது தொடர்பா புரிதல் இல்லை. இந்த நீதிபதிகளுக்கு வயது அதிகரிக்க போறாங்களாமே, ஏன் தை மாதம் செய்திருந்தா ஒரு ஆளை நம்ம இழந்திருக்க மாட்டோமே நீதித்துறையில. அவருக்கு நீதித்துறை சம்பந்தமான பெரிய டீப்பான நாலேஜ் இல்ல. அவர் என்ன சொன்னார், ஒரு நல்ல நீதிபதி அரசாங்கம் இழந்துச்சு. அவருடைய கருத்து நம்ம என்ன செய்யறது?
அதுதான் இப்பதானே அரசாங்கம் அந்த ஐடியாவை கொண்டு வந்திருக்காங்க. அதுல வேற இப்ப எதிர்க்கட்சிகள் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒன்னா ஆனா சேர்ந்து சில பேர் சொல்றாங்க, இதுதான் இனி மக்களோட தான் நாங்க தீர்ப்போம், மக்களோட சேர்ந்து போராட்டம் பண்ணி தான் தீர்க்க போறது பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு அப்படின்னு ஒரு ரெட் அலர்ட்டும் கொடுத்துட்டாங்க. சஜித் சஜித் பிரேமதாசோட ஒரு வீடியோ ஒன்று போட்ட நீங்க என்ன சம்பவம் விளங்கல. அது வந்து ஜனாதிபதி தேர்தலின் போது சஜித் பிரேமதாஸ் நேத்து இப்படி கும்பிட்டு வெல்கம் பண்ணி எடுத்தாரே ரணில் விக்ரமசிங்கே கட்சி அலுவலகத்துக்குள்ளுக்கு, அவரே அந்த ஜனாதிபதி தேர்தலின் போது சொன்ன கதை தான் அது. இங்க இருக்க மோசமான டீல் என்பிபி சிலிண்டர். ரணிலும் என்பிபியும் ஒரு பெரிய டீலை போட்டுக்கிட்டு இருக்கு. சஜித் பிரேமதாச கொள்கை மாறாத ஒருவன், நான் அப்படியெல்லாம் டீலுக்கு போக மாட்டேன். ஆனா இந்த ரெண்டு கட்சியும் பாருங்க டீல் போட்டு இன்னைக்கு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா அந்த வாயில தான் வெல்கம் வெல்கம் சார். අද කියන ලොකුම ඩීල් එක මාලිමාගේ අලියාගේ ඩීල් එක කියන එක මම කියන්න කැමතියි. සජිත් ප්‍රේමදාස ප්‍රතිපත්තිකරුකයි. ඒ නිසා සක්විති රජකම දෙනවයි කිව්වත් සජිත් ප්‍රේමදාස කාත් එක්කවත් ඩීල් නෑ. ඩීල් නෑ. නෝ ඩීල්. என்ன இருந்தாலும் பழைய தலைவர் தானே, முன்னாள் தலைவர், இவருடைய முன்னாள் தலைவர். நேத்து அதனாலதான் சேர வந்து வேற இடத்துல போனா பக்கத்திலே போட்டுக்கிட்டாரு, அப்புறம் பிரச்சனை ஆயிருமே. அது வேற கதை. தலையில அடிச்சு சொன்னாங்க சஜித்திட்ட, ரணில் ஜனாதிபதியா இருக்கட்டும், நீர் பிரதமர் ஆயிரும், 2 பேரும் ஒண்டா கேளுங்கண்டு. நோ, அவர் வந்து மத்திய வங்கி ஊழல் மோசடியோட தொடர்பானவர் சொல்லிட்டு தான் போனாரு. அவரோட பேர் வந்து ரணில் இல்ல, ரணில் ராஜபக்ச. ஆ. நோ, நான் வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு போனவர் தான். ஒருவேளை அன்றைக்கு அது சம்பவம் நடந்திருந்தா இன்றைய அனுர ஜனாதிபதி அது சரி, இவங்க 2 பேரும் சேர்ந்திருந்தா 2வது சுற்றுக்கு போயிருக்காரு. ஏதோ நாட்டில் ஏதோ ஒன்று நடக்கணும் ஒரு தீர்ப்பு இருந்திருக்கு. ஆமா ஆமா கட்டாயம். 2010ஆம் ஆண்டு சின்னாக்கள் பெரியாக்கள் எல்லாம் வந்து ரணிலோட மட்டும் வந்துறாங்க நீங்க ரெண்டு அல்லாவே, அந்த டைமே சொல்லியிருக்காங்க. அதான் விஷயம். அது அந்த மனுஷனுக்கு விளங்குது இல்ல. நேத்து வந்தார் அவரும். பகிரங்கமா சொல்றது சரியோ தெரியாது. அது சரி, இது உண்மையான நடந்தது 2019. அது என்ன தேதியும் சொல்றேன் எப்பன்னு சொல்லி 24/11/2019 ரெண்டு அல்லாவே ரணிலோட மட்டும் ஊருக்குள்ள வந்துறாங்க எல்லாரும் சொல்றாங்க. ஆறு லீடர் சிறியவர்கள் பெரியவர்கள் வந்து மாறி மாறி கையை கொடுத்து போட்டு சொல்லிட்டு போற விஷயம் என்னண்டா, சார் நீ ரணிலோட மட்டும் வந்துறாங்க. அல்லாவே பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. என்ன காமெடி தெரியுமா, தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு முக்கியமான பார்லமெண்ட் உறுப்பினர் சொன்னாராம், நீங்க ஜனாதிபதி இறங்காங்க ஐக்கிய தேசிய கட்சியை பலவீனப்படுத்த கூடாண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்புல ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் சொன்னவரா. விளங்குதா உங்களுக்கு சம்பவம்? ஐக்கிய தேசிய கட்சியை பலவீனப்படுத்திடாங்க. இன்றைக்கு இந்த தமிழரசு கட்சி வந்து நாத்தல் எடுத்து போய் கிடக்குது, சந்தியில குப்பை வண்டி வராம கிடக்குது. அது சொன்னவர் தான் அந்த கட்சியை பிடிச்சி வச்சு அடா தேவையில்லை, அவர் தான் அங்க சொன்னான். கடவுளே, ஐக்கிய தேசிய கட்சியை மட்டும் பலவீனம். ஏன்னா இவங்களெல்லாம் யாரு? கொழும்புற இறக்குமதியர். இன்னைக்கு அவர் தான் கட்சியை 4 பக்கத்தால கட்டி போட்டுட்டு அது ஒவ்வொரு சந்திய இந்த நாத்தம் குப்பை வண்டியும் பெருகுது இல்ல பேத்துறது. லீடர் இப்ப என்ன செய்திருப்பார் நேற்று இவரை கண்டோன்னே? என்ன செய்ய சிரிச்சு பேசி இல்ல லீடர் அடிச்சு விடுறானே போற வளத்துக்கள். அந்த நேற்று இந்த அக்குரன ரியாஸுக்கு ஒரு அடி. சரி, அப்படி சொல்றீங்களே. நேத்து பாராளுமன்றத்துல ஒரு சம்பவத்தை பத்தி நான் கதைச்சிருந்தோம். கருப்பு ஜூலை நடந்து 43 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. நேற்று பாராளுமன்றத்திலையும் தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்தரப்புல இருக்கவங்க எல்லாம் அதை நினைவு கூர்ந்திருக்காங்க. ஒரு புகைப்படம் வந்துச்சு பாருங்க, ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு அப்படி நினைவு கூர்ற மாதிரி ஒரு போட்டோ. இதுல நிறைய பேர் மிஸ் ஆகுறாங்களே, முக்கியமா சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள்லாம் காணமே, எங்க போனாங்க? ஏன் 2 எஸ் காணலே, ஒன்று வைத்தியர் ஸ்ரீநாத், அடுத்தது அவரையும் எனக்கு நேற்று ஒரு நண்பர் சொன்னா இவங்க 2 பேரும் தனிய இந்தியாவுக்கு ஒரு பயணம் மேற்கொண்டா. இந்திய ஒரு மாநிலத்துல அழைப்புற பேர்ல போனவங்க. அப்ப தமிழரசு கட்சி இவங்க 2 பேரும் புறக்கணிக்கிறன்னு முடிவெடுத்துட்டான். இப்ப இந்த என்ன சொல்ற, இப்ப அந்த தமிழரசு கட்சியில் அந்த குத்தகைக்கு எடுத்திருக்கிற டீம் வந்து இப்ப இந்த போட்டோவை போட்டு நேற்று என்ன செய்தன்னு சொன்னால், ஸ்ரீநாத்தும் ஸ்ரீதரனும் துரோகிகள் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டுட்டாங்க நேற்றுடன். அப்ப நான் தேடி பார்த்தேன், எங்கடா இவங்க 2 பேரும் சம்பவத்துல ஆக்கள் இல்லையோண்டு. அவங்க என்ன செய்யிருக்கிறாங்கடா நேற்று, இவங்க இங்க விளக்கு கொளுத்த அவங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள ஃபுல்லி ஸ்பீச் என்ன நடந்துச்சு,
எது நடந்துச்சு இந்த அழிப்புக்கு ஆறு காரணம் சிறிதரம் போட்டு கிளின்னு கிழிச்சு விட்டார். சந்திரசேகரனும் போட்டு கிழிச்சதை நேற்று செய்திகளுக்கு அப்பால் தமிழ் பேசும் அவங்க பேசினாங்க. அதையோட சேர்த்து கொண்டும் பிமல் ரத்நாயக்க நேத்து செம்ம கொடுத்திருக்காரு. ஜேஆர்ங்கிறத உண்மைய பேர் சொல்ல முடியாத முதுகெலும்பில்லாத பல பேர் தான் தமிழ் பேசும் அரசியல்வாதிகள் இங்க இருக்கீங்கன்னு மூஞ்சிக்கு முன்னுக்கு சொன்னார். ஜேஆர் நீங்க சொல்ல பயப்படுறீங்க, ஏன் யோசிக்கிறீங்க? ஜேஆர் தான் யூஎன்பிட அரசாங்கத்துல தான் தமிழ் மக்கள் இவ்வளவு பெரிய கொடுமைக்கு முகம் கொடுத்தாங்க, இவ்வளவு பெரிய கலவரத்துக்கு உண்டானது காரணமே ஜேஆர். அந்த ஜேஆர்ங்கிற பேரை சொல்லக்கூட தகுதி இல்லாம நீங்க இருக்கீங்கன்னா நீங்க யோசிச்சுக்கோங்க தமிழ் மக்கள் எப்படி ஏமாத்துறீங்கன்னு. රෝහණ විජේරසවරගේ නම කියන්න කොන්ද තියෙන අය 83 දෙමළ මිනිස්සු මරණ එක දැකපු මිනිස්සු ජේ.ආර් ගේ නම කියන්නේ කොන්ද තියාගන්න මන්ත්‍රීතුමා ඇත්ත කතා කරන්න කොන්ද තියාගන්න. அடுத்த தரம் ஏதாவது ஒரு கட்சி எங்களுக்கு ஒரு தேசிய பட்டியல் தாங்க, டீல்ஸான நாங்க அனுப்புறோம். இப்படி கதைங்க பார்லிமெண்ட். ஐயோ ஐயோ டில்சார் அதுல இன்னொரு காமெடி என்னன்னு தெரியுமா? நேற்று நான் அதை அங்க செய்தியில கப்பால வச்சேன். டில்சார் எனக்கு ஒரு ஆள் போன் பண்ணி கேட்டுச்சு, என்ன கோமாவில இறந்துன்னு கேட்டுச்சு. என்னடா நம்ம இவ்வளவு ப்ரோக்ராம் பெர்ஃபெக்ட் ஆச்சு. என்ன இவர் சொன்னது தானே, யாரு நிசாப் காரியப்பர், தமிழ் மக்களுக்கு கிடைச்ச ஆறுதல் பரிசு இன்னைக்கு அதை நீங்க தடுத்து வச்சிருக்கிறீங்க வீராவசியமா பேசினார். அவங்க கேட்டான், அந்த ஒரு நண்பர் கேட்டான், ஆறுதல் பரிசையே பிச்சிட்டு போனவங்க நீங்க யாவும் மறந்துட்டியான்னு கேட்டா. ஏன்னு கேட்டேன், பிள்ளையா முதலமைச்சரா இருக்கக்குள்ள கிஸ்புல்லா தான் முதலமைச்சர் வேலை பார்த்தது. அதுக்கப்புறம் தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்போட ஹாபிஸ் நசீர் இருக்கக்குள்ள தமிழரசு கட்சி எங்க கிழக்கு மாநிலத்தில் ஆறுதல் பரிசு அனுபவிச்சது உள்ள அந்த அவங்க தானே, அதுக்கு மறந்துட்டியான்னு கேட்டான். அவர் நேற்று கேட்டதை சொல்லி விட்டேன். அவர் ஸ்பீச்சையும் அதுல பாருங்க ஒரு ஆறுதல் பரிசு போட்டுரும். எங்களுடைய கட்சி, நான் ஆரம்பத்திலிருந்து பேசுகின்ற இந்த இலங்கையரின் அடையாளம், இந்த இலங்கை மக்கள் நாங்கள் என்று சொல்கின்ற அந்த அடையாளத்தை பெற்று தருவார்கள் என்று தமிழ் பேசும் தமிழ் முஸ்லிம் மக்கள் உங்களை நம்பினார்கள். இல்லை என்று சொல்லவில்லை. எங்க வாப்பா உங்களோட புதிய அரசியல் அமைப்பு, அரசியல் அதிகார பரவலாக்கல், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த அடிபட்ட தமிழ் பேசும் தமிழ் சமூகம், அதுல முக்கியமா தமிழர்கள் தங்கள் உயிர்களை தியாகம் செய்து பெற்றுக்கொண்ட ஆறுதல் பரிசு என்பதை விட ஆறுதல் இழப்பீடு, the bare minimum reparation is this bare minimum provincial council. அந்த ஆறுதல், அந்த இழப்பீடை கூட இப்பொழுது நீங்கள் தராமல் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். முக்கியமில்லையா உங்களுக்கு? எங்களுக்கு உண்மையா தமிழ் பேசும் மக்கள், அது தமிழ் மக்கள் இல்ல, தமிழ் பேசும் மக்களுக்கு ஆறுதல் பரிசு கிடைச்சது, அதை அனுபவிச்சது வேற. அதான் நடந்தது. ஆனா இதே மாதிரி இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு பார்லிமெண்ட்ல. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல முக்கியமான ஒரு விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. என்னன்னு சொன்னா, நீதியமைச்சர் அரசியல் நாணயக்காரவுக்கு எதிராக எதிர்கட்சியில் இருக்கவங்க எல்லாம் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இன்னைக்கு அரசியல் நாணயக்கார நீதியமைச்சர் ஒரு நீதிமன்ற திறப்பு விழா, இன்னைக்கு நீதிமன்றம் கூட திறந்திருக்காங்க. அவருக்கு தான் ஓப்பனிங்க போயிட்டு அது திறந்து வச்சுட்டு வரும்போது உழுகலை கேட்டிருக்காங்க, இன்னைக்கு உங்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வராங்க எதிர்கட்சி, பயமா இல்லையா? நான் எதுக்கு பயப்பட? 159 பேர் இருக்காங்க, அவங்கள வச்சுக்கு நான் எதுக்கு பயப்பட? இதெல்லாம் நம்பிக்கையில்லா பிரேரணையா? போங்க வேலை இருக்கு அப்படின்ட்டு. அதுல இவர் சஜித் ஜனாதிபதி தேர்தல் ஆதரிச்ச தமிழரசு கட்சியும் தலைமறைவு இல்ல, அவங்க இதுல தலைமறைவு இல்லண்டா, அவங்களோட தலையே சனம் மறைச்சு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு காலையிலே பார்லிமெண்ட் உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் 9 மணிக்கெல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு வந்துட்டாராம். சரி, ஓகேன்னு பார்த்தா அங்க கொஞ்சத்துல நியூஸ் ஒன்று வருது. கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அர்ச்சுனா எம்பிக்கு வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஐயோ என்ன கேஸ்ன்னு பார்த்தா, ஆல்ரெடி கொட்டுவ பஸ் ஸ்டாண்ட் கிட்ட, பெட்டா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட. இதுல கதைக்க வேணுமா தேசிய பிரச்சனையா? அப்படி இல்ல, அதுல பிரச்சனைன்னு சொன்னா சட்ட ரீதியான ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு சொன்னா, இவரு இது வாரண்ட் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறமா இங்க இவர் பார்லிமெண்ட்ல இருந்திருக்காரு. இவர் எழுப்பி சொல்றாரு, என்ன சொல்றாரு, நான் வந்துட்டு சபாநாயகர் பிரதி சபாநாயகர் அவர்களே, நான் 9 மணில இருந்து பார்லிமெண்டத்துல தான் இருக்கேன், ஆனா எனக்கு பாருங்க ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்க, இது எப்படி அப்படின்னு கச்சால் ஆனதுக்கு இவருக்கு ஆதரவா இன்னைக்கு சஜித் பிரேமதாச எழுந்து, பிரதி சபாநாயகர் அவர்களே பாருங்க, இவர் இங்க இருக்க நேரம் ஒரு நீதிமன்றம் எப்படி வாரண்ட் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு நீதிமன்றத்தை கேள்விக்கு சிறப்புரிமையில பேசுறாங்க. உள்ளுக்கு இருந்துகிட்டு பேசலாம், ரைட், ஓகே பேசுங்க. ஆனா தேடி பார்த்தப்பதான் தெரியுது, அங்கிட்ட சுனில் வட்டங்கள் அவர் எழுப்பி சொல்றாரு, ஒரு சிவில் கேஸுக்கு லோயர் அனுப்பி சரி வராது, சம்பந்தப்பட்டு நீங்க போகணும், நீங்க போகாம இருக்கதான சட்டப்படி செல்லாது அப்படின்ட்டாரு. இப்ப நான் நினைக்கிற மாதிரி சட்ட சிக்கல் வருமா இல்லையாங்கிறது கொஞ்சம்
அது பேசு பொருளா இருக்கு. එතුමාට අයිතිය තියෙන්නේ උසාවියේ ඉන්න නෙමෙයි. මේ පාර්ලිමේන්තුවේ ඉන්න. ඔබතුමා ඒක ගැන තීන්දුවක් දෙන්න. නීතිඥ මහත්තයා විතරක් ගිහිල්ලා කියලා හරියන්නේ නැහැ. ඕනම සිවිල් අපරාධ නඩුවක විත්තිකාරයා යන්න ඕන. Honorable Arjuna Ramanathan, I am talking to you. Honorable Arjuna Ramanathan, can you listen to me? Then only they will give the letter. They will never give a letter before that. Said They for this ask me to day. sit down. Honorable member. මෙතුමාට අයිතිය තියෙනවා මේ සභාවේ මේ විවාදයට සහභාගී වෙන්න. එතුමාගේ අයිතිය ආරක්ෂා කරන්න. Okay. මේ කාරණේ සම්බන්ධයෙන් ඔබතුමාට මේ වෙලාවේ නිශ්චයක් දෙන්න බෑ. Arjuna is an MP. Everyone knows that. You don't need to send a letter, sir. மாதம் 30 வரை தான் பார்லமெண்டத்தில் இருக்கலாம். அந்த கருத்து. எல்லாருமா சேர்ந்து அவருக்கு ஒரு பிரியாவோட மகிழ்ச்சியா வைக்கிறது உண்மையில சந்தோஷமா இருக்கு. அவரை நீங்க எல்லாரும் எவ்வளவு ரீட் பண்றீங்கன்னு. இந்த சஜித் பிரேமதாசா இதே ஹர்ஷடி சில்வாட்டே எல்லாம் கேட்கிறேன். நேற்று ஆளுங்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் கூட பலரும் குரல் எழுப்பியிருந்தாங்க கருப்பு ஜூலைக்கு. சஜித் பிரேமதாசா ஏதாவது ஒரு குரல் பதிவு செய்தவரா நேற்று? ஹர்ஷடி சில்வா, நாங்க ஒரு நியாயவாதி நடுநிலவாதி என்ற ஹர்ஷடி சில்வா நேற்று ஏதாவது ஒரு குரல் ரைஸ் பண்ணாரா? அல்ல சஜித் பிரேமதாசா என்ன சொல்லிக்கலாம், ஐக்கிய தேசிய கட்சியில காலத்துல இருந்துன்னு சொல்லி சொல்றீங்க, குற்றச்சாட்டுறீங்க. அதை நாங்க ஏற்றுக்கொள்றோம். நாங்களும் பின்னிட்ட காலத்துல அதை நாங்க அறிஞ்சு கொண்ட நாங்க நடந்த துன்பியல் அல்லது தடந்த இந்த சம்பவத்துக்கு நான் உங்கள் எல்லார்ட்ட இந்த நாட்டுட்ட நீங்க தமிழ் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குது, இந்த நாட்டுட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஒரு பெருந்தன்மையான ஒரு எதிர்கட்சி தலைவரை நேற்று காட்டியிருக்கலாம் தானே. இந்த வி ராதாகிருஷ்ணன் உரையாற்ற தனக்கு 30 வயதா. அந்த எனக்கு என்னன்னா அந்த நேற்று அதை பார்த்தேன். அப்ப இவர் அமைச்சர் சந்திரசேகரன் உரையாற்றும் போது சொல்றார், உங்களுக்கு தெரியும் தானே தோட்டத்துல எப்படி எங்களை நடத்தினாங்கண்டு. ராதாகிருஷ்ணன் பேர் சொல்லு, உங்களுக்கு ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு தெரியும் தானே. அந்த அப்படியான ஒரு ஆக்கள் சஜித் பிரேமதாசர கட்சியில மலையத்தை சேர்ந்த கணிசமான உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. பேர் சொன்னாங்கன்னா செல்வி எம்பி பிமல் ரத்னாயக்க செல்வி எம்பியுடைய தாத்தா வந்து அளவாங்கலை குத்தி கொன்னதா சொன்னாங்க. இதே கருப்பு ஜூலைல தானே. கருப்பு ஜூலை அன்னைக்கு செல்வி எம்பியோட தாத்தா வந்து அளவாங்கலை குத்தி கொண்டிருக்காங்க. அதை பிமல் ரத்நாயக் அவர்கள் பார்லிமெண்ட்ல சொன்னாங்க அந்த விஷயத்தை. நேற்று எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய 6 நேற்றைய சம்பவத்துக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்ச நீங்க. நான் சஜித்திட்ட கேட்கிறேன், ரஞ்சித் மத்துவ பண்டாரையிட்ட கேட்கிறேன், அடுத்தது ஹர்ஷடி சில்வா ஒரு நடுநிலைவாதி நியாயவாதி நேற்று ஒரு கருத்து சொல்லிருக்கலாம் தானே. அப்படின்னா நீங்க கருப்பு ஜூலையை ஆதரிக்கிறீங்க. அதை பத்தி சப்தம் இல்ல, யாருமே பேச்சு மூச்சு. இன்றைக்கு வரைக்கும் எங்கேயாவது ஒரு பதிவு இருக்குதா டெல்சா? நேற்று இவங்க நினைச்ச இன்னொரு விஷயம் பேசலாம். முக்கியமா மனவருத்தமா இருக்கு. நேற்று செம்மணில இருந்து வெளியான ஒரு புகைப்படம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு சிறு குழந்தைன்னு சொல்லப்படுற ஒரு ரெயின் கோட்டோட, அது என்ன நடந்திருக்குன்னு சிந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு பாரிய கொடூரம். ரெயின் கோட்டோட எங்கேயுமே இங்க சடலங்கள் பூத உடல்கள் புதைக்கப்பட்டதா எங்கேயுமே சரித்திரம் இல்லை. ஆனா இது என்ன நடந்ததுன்றதே பெரிய ஒரு வேதனைக்குரியதா இருக்கு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலான சிங்களவர்கள், பெரும்பான்மை சமூகத்தில் நிறைய பேர் ஆபீஸ் போறவங்க, ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள், இளைஞர், இப்படி பல பேர் இவங்க என்ன மனிதாபிமானம் இருக்கா இல்லையான்னு தெரியல, சிரிச்சு வச்சிடறாங்க, மீம் ட்ரோல் பண்றானுங்க. தொல்லியல் திணைக்களத்துல ஆக்கிரமிப்பு திருமணம் எல்லாம் நடக்குது. முந்த நாள் எதிர்கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பான எதிர்கட்சி தலைவர் அர்ஜுனோட பிரச்சனை தேசிய பிரச்சனையா, அர்ஜுனா ஜெயில வச்சானா இங்க வச்சானா, அதை பற்றி யாரு கக்கற? எவ்வளவு பிரச்சனை, தொல்லியல் பிரச்சனை ஒன்று நடக்குது, அதை பற்றி கதை செய்யா? நீ எதிர்கட்சி தலைவரா அல்லது மங்குனி அமைச்சரா? இயல்பா யோசிச்சு பாருங்க. இந்த மானங்கட்ட தமிழரசு கட்சி போயும் இந்த ஆளுக்கு ஆதரவு தெரிவிச்சு அவங்களோட லெட்டர் அறிக்கை விட்டதுன்னு அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. என்னடா இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா இவங்கள்ல என்ன சொல்ற, கண் வலி, காது வலி, மூக்கு வலி, தலைவலி, கால் வலி, இடுப்பு வலி, நெஞ்சு வலி, எல்லா வலிகளுக்கும் இவர்கள் போராடம் வந்து நீதிமன்றம் தானே. மற்ற வலிகள் உங்களுக்கு தெரியும் தானே. அந்த வலியை எல்லா வலிக்கும் இவங்க போராடம் வந்து நீதிமன்றம் தானே. இப்ப உடனே உடனே என்ன சொல்லுவாங்க, நீதிமன்றத்துல நாங்க நிக்கிறோம் அடிச்சு விலத்திரம் வாங்க. உடனே எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு அர்ஜுனாவுக்கு கைது பிழை என்று சொல்லி நீதிமன்றத்துக்கு எதிராக கருத்து சொல்ற எதிர்கட்சி தலைவர் ஒரு கருத்து சொல்லி இருக்கலாமே. ஞாபகம் இருக்காங்களோ புத்தசில அந்த திருவண்ணாமலை பிரச்சனையிலையும் எதிர்கட்சி தலைவர் என்ன சொன்னவர், இலங்கையில பௌத்த மதம் பிரதான மதம் பௌத்த மதம் தான் அப்படி சொன்னவர் தான் அவர். இவ்வளவு கலவரம் நடக்குது. பதில் செயலாளர் அங்க இன்ப சுற்றுலாவில நிக்கிறார். தமிழகத்துல
தமிழ் அரசியல்ன்றது வந்து மற்றதுல ரெண்டு விடயம் டெல்சான். ஒரு ஒரு தோட்ட மக்களை வந்து இன்றைக்கும் அந்த துரைமார்ன்றவங்க அல்லது கங்காணிமார் வந்து இன்றைக்கும் அடிமைப்படுத்துறாங்க. இதுல பாத்தீங்கன்னா அடாவடியில் ஈடுபட்ட துறைமார் வெளியேறு தொழிலாளர்கள் திட்டவட்டம் என்று ஒரு போராட்டம் எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு வீடியோ மட்டும் தான் கிடைச்சது. அதோட என்ன மலைய மக்கள்ன்ற பிரச்சனைகள்ல நாங்க கூடவே இருக்கிறோம். மலைய மக்கள் இல்ல, இலங்கையில முஸ்லிம் மக்களா இருக்கலாம், தமிழ் பேசுற எந்த சமூகத்துக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் அவர் கூட இருப்போம். இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு ஏதோ ஒரு அநீதி என்று இழைக்கப்பட்டிருக்குது. சுந்தரலிங்கம் பிரதீபர், நீங்க வந்து அந்த வீட்டு பிரச்சனையை நாங்க இதுல கதைச்ச மறுநாள் டெல்சானோட கதைச்சதுக்கு அடிப்படையில நீங்க அந்த போய் அது தொடர்பான கரிசனை செலுத்திருந்தீங்க. டெல்சான் முடிஞ்சா இந்த விடயத்தை தெரியப்படுத்துங்க. இந்த தோட்ட பக்கத்தில் இருக்கிற மக்கள் வந்து அவங்களும் தொடர்ச்சி அந்த நாட்டுற பொருளாதாரம் நிமிந்திருக்கிறதுக்கான அவங்களோட பெரிய பங்களிப்பு. அவர்களை வந்து இன்னும் துறமாற அந்த அடிமைகள் மாதிரி நடத்துறத வந்து அனுமதிக்க இயலாது. இந்த காணொலியில அந்த ஐயா என்ன சொல்றாருன்னு பாருங்க. உணுகலை தோட்ட வேலை நிறுத்தம் சம்பந்தமாக சகல தொழிற்சங்கங்களும் சேர்ந்து இன்று பேச்சுவார்த்தை கொண்டிருந்தது. அந்த பேச்சுவார்த்தையிலே அடாவடித்தனம் செய்த துரைமாரை எந்த விதமாக இடமாற்றம் செய்ய மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆகவே அதற்கு பொதுமக்கள் யாருமே தோட்ட பொதுமக்கள் யாருமே இணங்கவில்லை. நாங்கள் தொடர்ந்து வேலை நிறுத்தம் செய்வோம், அவர்கள் போனால் மட்டுமே இந்த தோட்டத்துக்கு மீண்டும் வேலைக்கு வரும் என்ற நிலைப்பாட்டுக்கு பொதுமக்கள் அனைவரும் 4 டிவிஷனில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து ஒட்டுமொத்த முடிவை எடுத்திருக்கின்றார்கள். அந்த முடிவை தொழிற்சங்கம் சார்பாக நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு, தொழில் திணைக்களத்துக்கு அதை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். இந்த அடாவடித்தனம் பண்ணுற துறைமார், மக்களை மதிக்காத 2 துறைமாரும் போகும் வரைக்கும் நாங்கள் இந்த தோட்டத்தில் அவங்க இந்த தோட்டத்தை விட்டு போகும் வரைக்கும் நாங்கள் வேலை நிறுத்தம் செய்வோம் என்பதை பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து முடிவெடுத்திருக்கின்றார்கள். ஆனா அந்த ஒரு முறைப்பாடு ஒண்ணு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு இந்த நிந்தவூர் பிரதேச சபை டிவிஷனல் செக்ரட்டரிஸ் அதுக்கு சம்பந்தமா ஒரு பெண் வந்து ரொம்ப அங்கே பிரச்சனைக்குரிய ஒரு செயற்பாடும் நடந்திருக்கு. அதை தட்டி கேட்குறாங்க அந்த பெண். அந்த வீடியோ அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே பேசும்போது அங்கே அமர்ந்து இருக்கவர் கொஞ்சம் ஆவேசமா எழும்புறாரு. வீடியோ எடுக்கிறத கண்டுட்டு அப்படியே அமர்றாரு. என்ன நடந்துச்சு அந்த பிரச்சனை, அதை கொஞ்சம் சொல்லுவோம், நாங்கள் பேசிடுவோம் கட்டாயம். இல்ல, நிந்தவூர் பிரதேச செயலகத்துல ஒரு இடமாற்றம் தொடர்பாக அந்தந்த இடத்துல அந்த அது முறையான ஒரு இடமாற்றத்தை தான் அந்த பெண் இது செய்திருக்கிறாங்க. நீங்க பெண்ணுரால் இடமாற்றத்துக்கான விண்ணப்பம் செய்திருந்தா பிரதேச செயலாளர் கதைக்கல, பிரதேச செயலாளரை கதைக்க விடுங்க. அவர் நான் நினைக்கிறேன் இந்த ஒயிட் ஷர்ட்டோட இருக்கிறவர் தான் பிரதேச செயலாளரா இருக்க வேணும். அவர் எதுவும் கதைக்கல, அந்த நிந்தவூர் பிரதேச செயலாளர் கதைக்கல. ஆனா அந்த இடத்துல இதுல பொது நிர்வாக உள்நாட்டர்கள் அமைச்சு கவனம் செலுத்தணும் என்ன சொன்னால், இந்த இடமாற்றங்கள் எப்படி வழங்கப்படுறது. பொதுவா வந்து 5 வருடங்களுக்கு ஒரு முறை அரசு சுற்று நிறுவனத்தின்படி இடமாற்றங்கள் வழங்கப்படுறது வளம். சரியா டெல்சான்? ஆனா அந்த இடமாற்றங்கள்ல இங்க ஒரு முரண் இருக்கிறதாவும் தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதாம். சரி, ஆனா அந்த பெண்ட வார்த்தையில எங்கேயும் கண்ணியம் தவறல. வடிவ பாத்தீங்களா? அவ கோபத்துல கதைக்கிறா, நான் கண்ணியம் தவறல. ஆனா என்ன நீ கதைக்கிற, உனக்கு அவங்க வந்து ஒருமையில கதைக்கிறாங்க. பெண் ஆணன்றதை விட ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாம கதைக்கிறாங்க. அப்படி இல்ல, நீங்க அநியாயம் செய்யும் பிறகு நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு விரும்பினா கழுத்துக்கு இங்க அங்க எம்ஜிஆர் பூத்தி வைக்கலாம். நீங்க அது உண்மையில இது வந்து கண்டிக்கப்பட வேண்டியது. அந்த காணொளி அனுப்பி வச்ச அன்பருக்கு நன்றி. இப்படியான உங்களுடைய அலுவலகங்கள் அல்லது உங்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளுக்கு எதிரான காணொளிகளை நீங்கள் அனுப்பி வைத்தால் நாங்கள் இந்த தளத்துல உங்களுக்காக பேசுவோம் என்றதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக் கொள்றோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நேத்து ஒரு வேண்டப்பட்டவங்க சொன்னாங்க. என்னன்னு சொன்னா, சுகீஸ்வர பண்டார சம்பந்தமா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதை நிச்சயமா நான் சொல்லி ஆகணும். சுகீஸ்வர பண்டார அன்னைக்கு வந்துட்டு போனாரு தானே. சுகீஸ்வர பண்டார கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியா இருக்கும்போது அடிக்கடி சைனாவுக்கு போயிட்டு வர ஒரு பழக்கத்தை வச்சிருந்தாராம். ஏன்னா இவருக்கு வந்து சைனாவில் வந்து வேண்டப்பட்ட அந்த ஹை கமிஷன் ஹவுஸ்ல வந்து இவர் வேண்டப்பட்டவர், இவருடைய சகோதரர் முறையில ஒருத்தர் இருந்திருக்காரு. சகோதரர் தான் சொல்லப்படுது, அதை கொஞ்சம் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஆனா அடிக்கடி சைனா போயிட்டு வந்திருக்காரு சுகீஸ்வர பண்டார. அது யாருடைய காசுல போனாரு, அவருக்கு எப்படி இப்ப ஏற்கனவே 2 சம்பள பிரச்சனையோட தானே போய்கிட்டு இருக்கு, ரைட்டா? இன்னும் ரிமாண்ட்ல தான் இருக்காரு. அப்ப இந்த வெளிநாட்டு சைனாவுக்கு அடிக்கடி பறந்துட்டு வாரத்துக்கு யாருடைய பணம் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. நான் இந்த விவரம் தெரிஞ்ச யாராவது வந்து கமெண்ட்ல அப்படி சொல்லிட்டு போங்க, நாங்க அப்படியே தேடுவோம். இது சம்பந்தமா தேடுறதுதான் எங்களுக்கு வேலை. அவங்க வந்து ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க,
அது உண்மையை என்னன்னு தேடி நாங்க விரைவில் வந்து வெளிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நீங்க செம்மணி தொடர்பான கருத்துக்களை பதிவு செய்யறீங்க டெல்சான். சட்டத்தின் நிரஞ்சன் அவர்கள் ஒரு பதிவு செய்கிறார். இந்த பதிவுல வந்து அவர் குறிப்பிடுறாருன்னா, செம்மணியில் அதிகளவான எண்புக்கூடுகளை பார்க்கும்போது இது ஒரு குற்றம் நடந்தது, அவசரமாக புதைக்கப்பட்டது என எங்களுக்கு சாதாரண கண்களுக்கு தெரிகிறது. மீட்கப்பட்ட சில மனித எலும்புக்கூடுகள் சட்ட ரீதியாக புதைக்கப்பட்டதற்கான ஆடைகளோடு சவப்பெட்டிகளோடு காணப்படுகிறது. சிலதில் உடற்கூற்று பரிசோதனை சான்றுகளும் காணப்பட்டன. ஆனால் அவை இங்கு புதைக்கப்பட்டதற்கு இந்து மயானத்தின் சபையினர் பதிவு இல்லை. சிலருக்கான இருந்தாலும் பதிவு இல்லை. அதே நேரம் வைத்தியசாலை அணுகிய போது அவர்களும் இந்து மயானத்தில் சடலங்களை புதைக்கவில்லை என்றும் தாங்கள் வேறு ஒரு மயானம் கொம்பன் மணல் மயானத்திலே பயன்படுத்தியாம கூறுறாங்க. இப்ப இதுல வந்து சிலது வந்து எல்லாரும் ஒரு முரண்பட்ட கருத்துக்களை சொல்றாங்க. இது வந்து ஒரு இந்து மயானமா ஆரம்பிச்சு, ஆனா சட்டத்தின் நிரஞ்சன் வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லை, இதுக்கான சில விடயங்களை கையாண்டனாங்க அப்படி இல்லைன்ற காணொலி ஒன்றை அவர் வெளியிடுறார். அந்த செம்மணி சம்பந்தமா அவதானம் செலுத்தி ஆகணும். ஏன்னா சோசியல் மீடியாவுல வேறொரு ட்ரக்குக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க, நிறைய மீம் செய்யறாங்க. இதை பத்தி செய்தி சேகரிப்புல ஈடுபட்டிருக்க ஒரு ஊடகவியலாளர் இருக்காரு, அவரை வந்து ட்ரோல் பண்ணி போட்டிருந்தாங்க, நான் பார்த்திருந்தேன். அப்படின்னா அவர் ஒரு செஃப் மாதிரி செஞ்சு ஒரு பெரும்பான்மையினதை சேர்ந்த ஒருத்தர் போட்டிருக்காங்க. என்னன்னு சொன்னா, டுடே ஸ்பெஷல் செம்மணி சூப் அப்படின்னு பாருங்க. டென்ஷன் ஆகுது. டென்ஷனை வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல பொதுவெளியில எங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது. இப்ப இது வந்து தென்னிலங்கையில இருக்கக்கூடிய எல்லாரையும் குற்றஞ்சாட்டல, தென்னிலங்கையில இருக்கக்கூடிய ஒரு சிலர்கிட்ட இந்த மனநிலை இருக்குது. இப்ப முள்ளிவாய்க்கால சரணடைந்தவர்களை உடுப்புகள் களையப்பட்டு அவர்கள் மிக மோசமாக நடத்தப்பட்டார்கள், சரியா? அது போல பாத்தீங்கன்னா அதுல தொடர்ச்சியா வந்து 2022 அரகளவிலையும் உடுப்பு கழட்டப்பட்டது. இந்த அங்கள் எல்லாம் என்ன சொல்ற உள்ளாடையோட தவண்டு தெரிஞ்ச அங்கிள் அவர் எல்லாம் மறந்துருக்க மாட்டேங்க. அவர் அறியாம பிறகு அவர் என்ன சொல்ற கூட்டல் பெருக்கல் எல்லாம் செய்தது. அப்ப அது எல்லாம் வந்து டில்சன் இவங்கள ஒரு சிலர்கிட்ட அந்த அப்படியான மென்டாலிட்டி இருக்கு. அது உண்மையில மாற்றிக்கொள்ளுங்க, அது வேணாம். நீங்க சொன்னீங்க அந்த சட்டத்தரணி நிமால்கா பெர்னாண்டோ அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அது சம்பந்தமா நாம கவனம் செலுத்துவோம். சரணடைந்த 500 பேருக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இறுதிப் போரில் இராணுவத்திடம் சரணடைந்ததாக கூறப்படும் சுமார் 500 பேரின் நிலை குறித்து இதுவரை தெளிவான தகவல் இல்லை. காணாமல் போனோரின் குடும்பங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்தி நீதியை உறுதிப்படுத்தும் வகையில் பொறுப்பு கூறல், சட்ட கட்டமைப்பு மற்றும் அரசியல் அர்ப்பணிப்பு அவசியம் அப்படின்னு சட்டத்தரணி நிமால்கா பெர்னாண்டோ சொல்லியிருக்காங்க. நிமல்கா பெர்னாண்டோவை பொறுத்தவரை சொல்லப்போனா இவங்களை வந்து எப்படி சொல்ற சிவில் சமூகம் என்ற பெயர்ல இந்த இலங்கையில் இடம்பெற்ற தமிழர்களுக்கு எதிராக அழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக வேலை செய்யறன்னு சொல்லி தமிழர்களை வச்சு பிழைப்பு நடத்துற ஒரு பெண்மணி. இவர் தென்னிலங்கையில் இருக்கக்கூடியவர். கடந்த காலங்கள்ல வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு சார்பாகத்தான் என்ன சொல்ற ஆதரவாகத்தான் கருத்துக்களை பதிவு செய்வா. இப்ப இவ சொல்லி இருக்கிறாண்ட சில வேளை இவட பிசினஸ் செய்த ஓடல்ல இப்ப இதை எடுத்து ஒரு ப்ராஜெக்ட் எழுத போறான்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். இவ ஒரு இதே சுத்தியோட தமிழ் மக்களுக்காக வேலை செய்கிற ஒரு ஆள். இவக்காக ஜால்ரா அடிக்கக்கூடிய ஐடெக்ல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஹலோ நிமல்கா, ஹவ் ஆர் யூ என்ற கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் தமிழ் மக்கள்ற அந்த உண்மையான பயணத்தை முடக்குனதுல நிமல்காவுக்கு பெரிய பங்கு இருக்கு. ஏழுமண்டா இல்லைன்னு மறுப்பு விட சொல்லுங்க. நிமல்காவோட நானே பேசியிருக்கேன், ஜெனீவாவில பேசியிருக்கேன், சரியா? நிமல்கா ஒரு சிவில் சமூக செயற்பாட்டாளராக தான் அறியப்பட்டவர். ஆனா அவர் சிவில் சமூக செயற்பாடு இல்ல, தனக்கண்டு ஒரு நிறுவனத்தை வச்சுக்கொண்டு ஜெனீவாவில் என்ன சொல்றாரு வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறார். பார்ப்போம்னா, எமது இனத்தை அழித்த இனம் தானாக அழியும், கர்மா இவர்களை துரத்தும் அப்படின்னு தான் கமெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நடக்க முடியாமல் தான் நடந்து வருகிறார், தமிழோட சாபம் துரத்தி வருகிறது அப்படின்னு அவருடைய நிலைப்பாட்டத்தில் அதுல உண்மையும் இருக்கு டெல்சான். என்ன சொல்லுங்க, இப்ப எங்கடாக்கள் கூடுதலா சொல்லுவாங்க யாருக்கும் பாவம் செய்யக்கூடாது, யாரையும் நீங்க வதைக்க கூடாது, யாரையும் நீங்க துன்பப்படுத்தக்கூடாது. சிலவள அந்த அன்பர் சொன்ன கருத்துக்கள் நிதர்சனமா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. எங்கட முன்னோர் அப்படித்தான் எங்களுக்கு சொன்னவங்க, நீங்க யாரையும் வஞ்சிக்க கூடாதுன்னு. ஒரு காலத்தில் பிள்ளையான் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் உதய கம்பம்பிள்ளை தற்போது கோட்டாபய ராஜபக்சவுக்கு நாமல் ராஜபக்ச ஆஜராகிறார். இதை பார்க்கும்போது என்ன விளங்குகிறது? நீதியை நிலைநாட்டவா அல்லது செய்தவற்றை மறைக்கவா நீதி ஒரு நாள் வென்றே தீரும். உங்களுடைய நம்பிக்கை தான் எங்களுக்கும் இருக்குது. நீதி அல்லது இயற்கை கடவுள்ற தீர்ப்புகள்ல இருந்து யாரும் விலகிவிட முடியாது. அந்த வகையில குற்றம் செய்தால் அல்லது பாவம் செய்தால் அதுக்குரிய தண்டனை யாருக்கும் இருக்குதுன்றது மட்டும் கூறிக்கொள்ளலாம். ஜூலை 23 வாழ்நாளில் மறக்க முடியாத நாள். எனக்கு அப்போது 10 வயது. இரவில் நாங்கள் காட்டுக்குள் ஒளிந்து கொண்டு இருந்தோம்.
அப்போது எனது தம்பி பிறந்து 4 மாதம் மட்டுமே. அவனின் அழுகையை நிறுத்துவதற்கு பெரும் கஷ்டப்பட வேண்டி இருந்தது. அதிலும் எங்களை பயமுறுத்தியவர்கள் எங்களுக்கு அருகில் இருந்த சிங்களவர்களே அப்படின்னு போட்டிருக்கு. ஆம், எனக்கும் நல்ல ஒரு ஞாபகம் இருக்கு. ஆனா அதுல நேரம் காணாது. நான் பிறந்து 5 நாளன்று நினைக்கிறேன், ஒரு பெரிய ஒரு இராணுவ தாக்குதல் ஒன்று நடந்தது எங்களோட பிரதேசத்துல. என்னுடைய தாயார் ஒரு குழந்தை பிறந்த 5 நாள்னா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு தெரியும். அந்த அதாவது அந்நேரம் உலங்கு வானூர்தி ஹெலிகாப்டர்லாம் நேரம் அதை கூட ஃபயர் பண்ணுவாங்க. அந்த 50 கலிவர் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரியும். பிறகு எங்களோட தந்தையார் எனக்கு சொன்னார் வந்து, அம்மா மழை பெய்யுதான், நான் பிறந்ததும் ஒரு மழை காலம், அந்த வாழை மடலை உடைச்சி என்ன அப்படியே வச்சுட்டு வாழைக்கு இடையில தான் இருந்தது 5 நாள். இந்த அன்பர் சொல்லும் போது எனக்கு அந்த ஞாபகம் வருகிறது. மிகவும் ஒரு துன்பமான அந்த நிமிடங்கள், மறக்க முடியாத அன்பரே. எனக்கும் அதை அறிஞ்சிருக்கிறேன். நான் சின்னல பிறந்த 5 நாள்ல நடந்ததை என்னுடைய தந்தையும் தாயாரும் சொன்னாங்க. இப்படி ஒரு உங்களை போன்ற ஒரு அனுபவம் எனக்கும் இருக்குது. அது ஒரு மிகவும் துயரமானது. அனுர நிச்சயம் கோட்டாவை காப்பாத்துவார். எனக்கு தெரியாது கோட்டாபாய ராஜபக்ச அனுரை காப்பாத்துவாரா காப்பாற்ற மாட்டாராண்டு. இதுக்கு எங்கிட்ட டில்சான் ஐயாட்டா தான் கேட்கணும். டில்சான் ஐயா என்ன மாதிரி? வணக்கம் உங்கள் இருவருக்கும். தம்பி, நீங்கள் எப்பொழுதும் சிரித்துக் கொண்டே இருங்கள், அதுதான் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். அருமையான பதிவு, நன்றி. நிறைய பதிவு பண்ண விருப்பம், ஆனால் நேரம் இல்லை. நான் சவுதி அரேபியாவில் வேலை செய்கிறேன், நேரம் இல்லை. ஆனாலும் உங்கள் நாட்டு நடப்பு பார்த்து நன்றி. தொடர்ந்து பாருங்க. நன்றி. உங்களுக்காகத்தான் நாங்கள் எந்நேரமும் என்ன கஷ்டம் என்றாலும் என்ன வேலைப்படு என்றாலும் நாங்களும் அந்த மகிழ்ச்சியோடு செய்கிறோம். நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள கன்னியா வெந்நீரூற்று காணி தொடர்பான வழக்கை மீறி செயற்பட்ட தொல்லியல் திணைக்கள அரசு அதிகாரிகள், அரச பாதுகாப்பு ஊழியர்கள், மத நிறுவனத்தால் கைது செய்யப்பட வேண்டும். இலங்கையில பௌத்த மதமும் தொல்லியல் திணைக்களமும் நீதித்துறைக்கு அப்பாற்பட்டது என்று சொல்றாங்க. எனக்கு தெரியாது அப்படி. ஆனால் திருவண்ணாமலையில் ஒரு சம்பவம் நடந்தது. நீதிமன்றத்தில உத்தரவை மீறினதுக்காக அந்த புத்த சிலை அகற்றப்பட்டு அதுக்கு அந்த பௌத்த துறவிகளும் கைது செய்யப்பட்ட ஒரு சம்பவம் இலங்கையில பதிவானது வரலாற்றுல முதல் முறையா. திருவண்ணாமலையில் அந்த யாருன்னு அக்கா ஞானக்கம்மா, இன்னொரு அக்கா இருக்காங்க, யாரு? களபதி அக்கா. களபதி அக்கா இன்னொரு பேர் இருக்கு சொன்னாங்க. அவங்க வந்து அப்படித்தான் ஃபுல் கண்ட்ரோல தான் வச்சிருந்தாங்க. முடிகிற டைம் களபதி அக்கா பற்றி நாளைக்கு இன்னொன்று, நாமலின் சட்டத்தரணி வேடங்கள் வக்கீல் வண்டுமுருகன் நகைச்சுவை போல்தான் சிரிப்பு வருகிறது, நாமலின் நகைச்சுவை அப்படின்னு போட்டிருக்காங்க. நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு, நாங்க நிறைய பேசினோம், கணக்க பேசினோம். என்னடா கமெண்ட்ஸ் நேரத்திலையும் பேசினோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மகிழ்ச்சியா இருங்க. நாளைக்கு மகிழ்ச்சியோட சந்திக்கலாம். பாய். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.